நம்ம எந்த ஒரு விஷயத்தில் ப்ராக்ரஸ் ஆகணும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னா, நம்மளோட ஓவரால் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டயட் இருக்கீங்க, இல்லைனா ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் போகிறீங்க, இல்லை ஜிம் போகிறீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக அவங்க சாப்பிட்ற டயட்லேருந்து எவ்வளோ கலோரி இன்டேக் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்ன் பண்ணுறாங்கன்ற இந்த ஒரு ஓவரால் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ண அவங்களுக்கே இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிறது விசிபிளாக தெரியும். ஸோ இது எதுவுமே நம்ம ட்ராக் பண்ணலன்னா, ஆப்வியஸ்லி நம்ம கரெக்டாக ஆன் ட்ராக்ல தான் இருக்குமான்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங்க்கும் நம்ம கரெக்டான ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறோமா, கரெக்டான ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோமா, ப்ராக்ரஸ் ஆகுறோமா அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ட்ரேடிங் ஜேர்னல். ஸோ அந்த ட்ரேடிங் ஜேர்னலை ஜென்ரலாக இனிஷியலாக நிறைய பேர் வந்து ஒரு டைரியில் எழுதி வைப்பாங்க. ஓகே, நான் இன்றைக்கி இந்த ட்ரேட் எடுக்கிறேன், இந்த ட்ரேட் எடுக்கிறேன், இதனால் இதை எடுக்கிறேன்றது. இது வந்து ஜஸ்ட் உங்களோட கன்விக்ஷனுக்கோ இல்லைனா ஓவரால் என்ன ரீசன் அப்படின்றதுக்காக தான் அந்த ட்ரேடிங் ஜேர்னல் இருக்கும். பட் இந்த நோட்டில் எழுதாமல் இதை ஒரு எக்ஸலில் நம்ம ட்ராக் பண்ணும்போது தான் நமக்கான ஆக்சுவல் ப்ராக்ரஸே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஜேர்னலை க்ரியேட் பண்ணலாம், அண்ட் நான் என்னோடய ஓன் ட்ரேடிங் ஜேர்னலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி எனக்கு ஈஸியாக அதை ட்ராக் பண்ண முடியுது, ஆன்லைன் ட்ரேடிங் ஜேர்னல் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் எக்ஸல் ட்ரேடிங் ஜேர்னல் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னோட எக்ஸல் ட்ரேடிங் ஜேர்னல். நான் எவ்ரிடே நான் மெயின்டைன் பண்ணுறது, இது 2021 மெயின்டைன் பண்ணுறேன். எவ்ரிடே அன்றைக்கி என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன், எந்த சிம்பிளுக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி, அது ப்ராஃபிட்டா இல்லை லாஸா, அண்ட் லாஸ்னா எவ்வளோ, ப்ராஃபிட்னா எவ்வளோ, அண்ட் அது பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ், அண்ட் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, அண்ட் ஓவரால் ட்ராடவுன், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இதை நான் செப்பரேட்டாக பையிங் எந்தெந்த டேஸ்க்கெலாம் சேல் பண்ணுறனோ அது எல்லாமே இருக்கும், எந்தெந்த டேஸ்க்கெலாம் பை பண்ணுறனோ அதுவும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து இதை நான் ட்ராக் பண்ணும்போது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2024 ஃபார் மோர் தென் 1 இயர் ஆப்ஷன் பையிங் டேட்டா இருக்குது. இதை நீங்கள் சும்மா ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். ஓகே, இந்த வின்னிங் அண்ட் லூசிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய வாட்டி வந்திருக்கு, நிறைய வாட்டி வின்னிங் ட்ரேட்ஸ் வந்திருக்கு, நிறைய வாட்டி லூசிங் ட்ரேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஓவராலாக இது எல்லாமே நான் ட்ரேட் பை ட்ரேடாக போட்டிருக்கேன். இதோட ப்ராக்ரஸை நான் எப்படி பார்ப்பேன்னா சார்ட்டில் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட சார்ட். ஸோ ஓவராலாக ஃப்ரம் ஸ்டார்டிங் டு டில் டேட் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, ஸோ ஆப்ஷன் பையிங்னா அதில் எவ்வளோ வந்திருக்கு, ஆப்ஷன் செல்லிங்னா எவ்வளோ வந்திருக்கு, அண்ட் அதேமாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு இயர்லி ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக நான் ட்ராக் பண்ணலாம். அண்ட் ஆப்ஷன் செல்லிங் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது எனக்கு ஓவராலாக. அண்ட் ஆப்ஷன்ஸ் பையிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு எராட்டிக்காக தான் இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக செல்லிங் அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்காது. பட் தட் ஹெல்ப்ஸ் யூ ஃபார் அ ஸ்மூத்தர் ஈக்விட்டி வித் லெஸர் ட்ராடவுன். அண்ட் அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு மந்த் ஆன் மந்த் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் செப்டம்பர் 2021 டில் டேட்டு மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சிருக்கு என்னோடய ஓவரால் சிஸ்டம். அண்ட் ஒரு சில மந்த் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருந்திருக்கு, அண்ட் அதுவுமே பார்த்திங்கன்னா லெஸ் தென் 5% தான். அண்ட் ஃப்ரம் 2024 ஜூலைலேருந்து டில் டேட் பார்த்திங்கன்னா ஒரு மந்த் கூட பெருசாக நெகட்டிவாக இல்லை செல்லிங்கில். அண்ட் பையிங்லேயும் அதே மாதிரி தான், ஒரு சில மந்த் பெருசாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ஒரு சில மந்த் ரிட்டர்ன்ஸ் இருக்காது, நார்மலாக இருக்கும். அண்ட் ஓவரால் பையிங் அண்ட் செல்லிங்காக நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஓகே ஓவரால் ட்ராக் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஈஸியாக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் நான் இதை எல்லாமே பண்ணுறது என்னென்னா ஜஸ்ட்டு எவ்ரிடே அன்றைக்கி ஈவினிங் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன், என்ன சிம்பிளுக்கு எடுத்திருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கேன், அது ப்ராஃபிட் ஆர் லாஸான்றதை நான் மேனுவலாக என்ட்ரு பண்ண தான் விரும்புகிறேன். இதை நான் ஒரு ட்ரேட் ரிப்போர்ட்டில் டவுன்லோட் பண்ணி நான் அதை அப்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரலாம். பட் நீங்கள் மேனுவலாக என்ன ப்ரைஸில் என்ட்ரு ஆயிருக்கீங்க, சி என்ட்ரு ஆயிருக்கீங்களா, ப்ரீ என்ட்ரு ஆயிருக்கலாம், என்ன ப்ரைஸில் எக்ஸிட் ஆயிருக்கீங்க, நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணும்போது மார்க்கெட்டோட பல்ஸ் உங்களுக்கு புரியும். ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் நெகட்டிவ் வரும்போது உங்களுக்கே புரிஞ்சது, ஓகே மார்க்கெட் இன்றைக்கி இவ்வளோ வாலடைலாக இருக்குது, ஸோ ஆப்வியஸ்லி இன்றைக்கி லாஸில் முடிஞ்சிருக்கு, அதனால் நான் ஐ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட், இட் இஸ் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நான் விட்டுருவேன். ஸோ ஓவர் த பீரியடில் இந்த மாதிரி நான் சார்ட்டில் பார்க்கும்போது ஓகே, ஸோ 2023 to 2024 எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸாக இருக்குது. அதே மாதிரி அக்டோபர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் குட் ரிட்டர்ன்ஸாக இருக்குது. அக்டோபருக்கு அப்புறமா நான் ரிஸ்க்கை ரொம்பவே கம்மி பண்ணிவிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் பேசிஸ் பார்த்தீங்கன்னா 6%, 2%, 4% அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அக்டோபருக்கு அப்புறமா பெருசாக ரிட்டர்ன்ஸே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு அக்டோபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, பெருசாக ஒரு டவுன் சைடே இல்லை. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பைரி டேவோட ஓவரால் ஃபார்மேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் என்னோட ஓவரால் எக்ஸ்பைரி ரிட்டர்ன்ஸ் ஃபார்மேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணும்போது மேக்ஸிமம் என்னோட லாஸ் பார்த்தீங்கன்னா -3.92 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் அதேமாதிரி +4% வரைக்கும் போயிருக்கு எக்ஸ்பைரி டேயில். அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1% வந்துருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பைரிக்கு 1%னா ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 4 எக்ஸ்பைரினா கூட 4% வந்துடும். ஸோ ஓவராலாக இந்த எக்ஸல் டெம்ப்ளேட்டை நான் 2024 ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரம் ஜனவரி 2024 டு ஆல்மோஸ்ட் ஜனவரி 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 83% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் ஓவராலாக ரிட்டர்ன்ஸ் டு ட்ராடவுன் ரேஷியோ அப்படி இருக்குது. ஸோ இந்த க்ரீன் பார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துக்கான ரிட்டர்ன்ஸ், அண்ட் ரெட் பார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் எவ்வளோ டவுன் சைட் போயிருக்கு. அண்ட் ஓவராலாக நீங்கள் ட்ராக் பண்ணும்போது
ஓகே எந்தெந்த பீரியட்லாம் ஹை வாலட்டிலிட்டி பீரியட், எந்தெந்த லோ வாலட்டிலிட்டி பீரியட். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய டவுன் சைடே வரல. இப்போ என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ரோபஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஐ டிட் நாட் ஃபேஸ் எனி இஷ்யூஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டைரியில் எழுதுறதை விட இந்த மாதிரி நீங்கள் எக்ஸலில் ட்ராக் பண்ணும்போது, உங்களோட ட்ரேட்ஸை ட்ராக் பண்ணும்போது, அதை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது இட் கிவ்ஸ் யூ எனார்மஸ் வியூ ஆஃப் உங்களோட ஓவரால் ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ எந்த அளவுக்கு அது ரோபஸ்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ட்ராடவுன் இருக்குது, எந்த அளவுக்கு இன்னும் கன்சிஸ்டன்ட் நெகட்டிவ் இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஆர் யூ ஆன் ரைட் ட்ராக்காக இல்லையான்றது ஈஸியாக தெரியும். அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் யூ கேன் கண்டினியூ யுவர் ஓவரால் ட்ரேடிங் ஜேர்னி. இதை தவிர்த்து நான் ஆன்லைன் ட்ரேடிங் ஜேர்னலில் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஆன்லைன் ட்ரேடிங் ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் என்னோட ஜெரோதாவோட லாஸ்ட் 365 டேஸோட பிஎன்எல் இருக்கும் இல்லையா, அந்த லிங்க்கு, அந்த வெரிஃபைட் பிஎன்எல் லிங்க்கை நான் இங்கே ஆட் பண்ணிவிடுவேன் இந்த வெப்சைட்டில். இந்த வெப்சைட் பேர் mypnlbook.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. அதில் யாரெல்லாம் இந்த ஆட் யுவர் பிஎன்எல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அவங்களோட ஜெரோதாவோட லிங்க்கை இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, வெரிஃபைட் பிஎன்எல் லிங்க்கை மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ராக் ஆகும். ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஜெரோதாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 365 டேஸ்க்கு மட்டும்தான் அவங்களால பிஎன்எல் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாலாம் போகாது. சப்போஸ் இன்றைக்கி மார்ச் 19னா இன்னிலேருந்து ப்ரீவியஸ் இயர் 2024 மார்ச் 19லேருந்து டில் டேட் வரைக்கும் கொடுக்க முடியும். நான் அடுத்த மாதம் ஏப்ரல் போயிட்டேன்னா ஏப்ரல்லேருந்து ப்ரீவியஸ் ஏப்ரல் வரைக்கும் தான், அதுக்கு முந்தின இருக்கிற டேட்டெல்லாம் மிஸ் ஆகிடும். பட் இந்த வெப்சைட்டில் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட வெப்சைட் என்னோட ஓன் லிங்க் இதில் இருக்குது. ஸோ என்னோட ஓன் லிங்க் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஐ ஷோ இட். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ மை பிஎன்எல். ஸோ கிருபாகரன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து யாரெல்லாம் அவங்களோட ஜெரோதா லிங்க்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரோட பிஎன்எலும் இதில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பேர் எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்ட்டு. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய பேர் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்னோட லிங்க் நான் ஓப்பன் பண்ணும்போது இதில் டீட்டெயில்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துடும். ஸோ ஓவராலாக ஃப்ரம் ஸ்டார்டிங் டு டில் டேட் ஜெரோதாவில் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, 2023லேருந்து இருக்குது. ஸோ 2025 வரைக்கும் எந்தெந்த டேஸ்லாம் பாசிட்டிவ், எந்தெந்த டேஸ்லாம் நெகட்டிவ் அப்படின்றது மட்டும்தான் ஜெரோதாவில் ஹீட் மேப்பாக இருக்கும். இதில் அவங்க எடுத்துகிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ், அதில் எவ்வளோ வின்னிங் டேஸ், எவ்வளோ லூஸ் டேஸ், எவ்வளோ வின்னிங் ரேஷியோ, கண்டினியூஸாக பேக் டு பேக் வின்னிங் ஸ்ட்ரீக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, கண்டினியூஸாக பேக் டு பேக் எவ்வளோ நாள் லூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஓவராலாக ஒரே நாளில் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்திருக்கு, ஒரே நாளில் எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் வந்திருக்கு, ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் டே, ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோம். ஸோ இன்னும் 29,000 இந்த என்னோட ஒரு நாள் வருமானம் மாதிரி. அண்ட் அதே மாதிரி ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆன் ப்ராஃபிட்டபிள் டேஸ். இன்கேஸ் உங்களோட ப்ராஃபிட் ரைட்டாக இருந்தால் ஹவு மச் யூஆர் மேக்கிங், இன்கேஸ் உங்களோட ப்ராஃபிட் லாஸ் ப்ராஃபிட் ஆகலை, லாஸ் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் பண்ணுறீங்க, அண்ட் கண்டினியூஸாக இது வரைக்கும் மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ அந்த கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இந்த வெப்சைட்டில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட ஓவரால் சார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் டு டில் டேட் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, அண்ட் ஓவரால் ட்ராடவுன் எவ்வளோ, அண்ட் இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் டு சி மந்த் வைஸ் பிஎன்எல், டே வைஸ் பிஎன்எல், அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டேல எவ்வளோ ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 35%, வெனஸ்டே 34%, ரெஸ்ட் ஆஃப் த டேஸ்லாம் வந்து அதர் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அண்ட் இன்கேஸ் டேப்லெட்டில் பார்க்கணுன்னாலும் டேப்லெட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2023 ஐ மேட் ஆல்மோஸ்ட் 31 lakhs, 2024 ஆல்மோஸ்ட் 99 lakhs, க்ளோஸ் டு 1 crore. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் 2.5 lakhs. ஸோ ஃப்ரம் ஜனவரி டு மார்ச் டில் டேட். ஸோ இது வந்து எல்லா இதுக்குமே பார்க்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் திஸ் இயர் ஸ்பெசிஃபிக்லி கரண்ட் ஃபிஸ்கல் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியல. இன்ஃபேக்ட் இந்த பிஎன்எல் வெப்சைட்டில் வந்துட்டு இப்போ நான் கரண்ட் ஃபிஸ்கல் இயர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இதில் ஆக்சுவலி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே தெரியும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ இதில் இந்தியாவில் இருக்க எல்லாரோடையும் யாரெல்லாம் அவங்க பிஎன்எல் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்களோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் இதில் ஆர்டர் பை நெட் பிஎன்எல், ஸோ கிவ் மீ த டாப் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ மேட் ஹையஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஃபார் த கரண்ட் ஃபிஸ்கல் இயர் அப்படின்னு கொடுத்தேன்னா அதில் ஒவ்வொருத்தரோட பிஎன்எல்லாம் வந்துடும். இப்போது சௌரப் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா இப்போ அவரோட பிஎன்எல் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா ஃப்ரம் திஸ் கரண்ட் ஃபிஸ்கல் இயர் கம்ப்ளீட்டாக இருக்கா, லாஸ்ட் இயர் மார்ச்லேருந்து இந்த இயர் மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை, அவருக்கு ஒரு மொத்தமாகவே 6 மாதம் தான் இருக்குது. பட் ஸ்டில் அவரோட கேபிட்டல் அதிகமாக இருந்ததுனால ஓவரால் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 14 கோடி அப்படின்னு காமிக்குது. பட் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தான் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய நாள் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்தியன் கை அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா, இப்போ நம்ம இதை விருது ஓப்பன் பண்ணி பிஎன்எல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஃபிஸ்கல் இயர் ஆல்மோஸ்ட் 97 lakhs ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து டில் டேட் கரெக்டாக இருக்குது. ஸோ திஸ் கை இஸ் மேட் அ குட் ப்ராஃபிட்ஸ். நடுவில் நிறுத்தில் எவ்ரிடே கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணுறாரு. அண்ட் அவரோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா 89 lakhs. ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது இந்தியாவிலேயே யாரெல்லாம் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்களோ அதில் டாப் 10ல் நம்மளோட பிஎன்எல்லும் வந்துடும். ஸோ என்னோட பிஎன்எல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்கல் இயரில் ஆல்மோஸ்ட் 74 lakhs
கிராஸ் ப்ராஃபிட், அதில் 69 lakhs நெட் ப்ராஃபிட். ஸோ இந்த 69 lakhsக்கு ஐ ஹவ் டு பே டேக்ஸ் பை திஸ் மார்ச் எண்டுக்குள்ளே ஐ ஹவ் டு பே டேக்ஸ். ஸோ இந்த ஃபிஸ்கல் இயர்க்கான ஓவரால் ப்ராஃபிட், அதில் ஓவரால் எவ்வளோ ட்ராடவுன் வந்திருக்கு அண்ட் ஓவரால் மந்த் ஆன் மந்த் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ இந்த ஓவரால் ட்ரேடிங் ஜேர்னியில் உங்களோட பிஎன்எல் மட்டும் இல்லாமல் உங்களோட பிஎன்எல் கம்பேர்ட் டு அதர்ஸ் எப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த இவ்வளோ பேர் சப்மிட் பண்ணதுலேயே டாப் 10லே நம்மளோட ரிட்டர்ன்ஸும் வந்துருக்கிறது வந்து இட் வில் கிவ் யூ அன் அடிஷனல் கான்ஃபிடன்ஸ். ஓகே ஃபைன், இதுக்கப்புறமா ஃபர்தராக யூ ஹவ் டு ஸ்டிக் டு பி டிசிப்ளின் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மற்றவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அண்ட் உங்களுக்கே உங்களோட ஓன் ப்ராக்ரஸை ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸுமே இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஜேர்னலில் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஓன் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா மாதிரி. ஸோ தட் தே வில் நோ எக்ஸாக்ட்லி கரண்ட்டாக சிஸ்டம் இன்னும் ஒழுங்காக ப்ராசஸ் ஆகிட்டுருக்கா, ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கா இல்லையா, அண்ட் கரண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம சிஸ்டம்க்கு எதாவது டிவியேட் ஆகிருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன் கோயிங் பேசிஸில் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது யூ வில் பி கரெக்ட்லி ஆன் யுவர் பாத் டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன். இது எதுவுமே இல்லாமல் குருட்டான் போக்கில் நீங்கள் பாட்டு ஏதாவது ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கான ப்ராக்ரஸே இல்லாமல் போயிடும். ஸோ மேக் ஷூர் இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் சேனல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரேடிங் சேனல் நீங்கள் ஜஸ்ட் கூகுள்லே ஜஸ்ட் டவுன்லோட் கூகுள் டெம்ப்ளேட்ஸ், ஒரு ட்ரேடிங் சேனல் டெம்ப்ளேட்ஸ் போட்டாலே நிறைய வந்துடும். அப்படி இல்லைனா அதை ChatGPT கிரியேட் பண்ணலாம். இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் பிஎன்எல் வெப்சைட் இருக்கு இல்லையா, mypnlbook.com, அதில் போய்ட்டு உங்களோட ஜெரோதா லிங்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே புல் ஆன் யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ராக் இட். ஸோ இதுவும் மச் ஈஸியராக இருக்கும் உங்களுக்கு உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஐ வில் see you guys next week with another video. Bye.